வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாம்தேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம புளி ரசம் ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது புளி சாதம் செய்கிறதுக்கான அந்த ஒரு ரசம் இருக்குது இல்லைங்களா, அதை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, தாளிப்பு, கருவேப்பிலை போட்டோன்னே புளி ஒரு அரை கப்பு அளவுக்கு கரைச்சி வச்சதை எடுத்து போட்டுட்டு ஊற்றிக்கலாம். அது கூடவே பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து இதை நம்ம தனியாக கொதிக்க வைக்கணும். தண்ணியாட்டம் இருந்தால் தான் இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நமக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். நம்ம புளி ரசத்துக்கு தனியாக ஒரு பவுட்ரு ரெடி பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், வெந்தயம், அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் கட்டி இருக்குங்களா, கட்டி பெருங்காயம், அதெல்லாம் நம்ம தனித்தனியாக எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம இதில் பவுடராக ரெடி பண்ணி நம்ம இதில் சேர்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பவுடர் ரெசிபி வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவை போட்டுருவோம். இப்போ நம்ம கொதிக்கிறப்ப இந்த பவுடர் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த ரசம் நல்லா கெட்டி ஆயிரும். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கும் இந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக இருக்கும். சாதத்தோடு கிளறி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் நம்ம பொடியை அரைச்சி நம்ம தனியாக போட்டு இந்த புளி கரைசலோடு சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பொடி ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம தனியாக அதுக்கு ஒரு வீடியோ பார்த்துடலாம். இந்த மாதிரி பாருங்கள் எப்படி திக்காக இப்போ நம்ம வச்சுருந்தது வந்துருச்சுன்னு. நம்ம சூடாக சாதம் வச்சு இதை போட்டு நம்ம கிளறிட்டா சூப்பராக புளி சாதம்.